இது வந்து ஆக்சுவலாக கர்நாடகா, தமிழ்நாடு கிடையாது. இது கர்நாடகா. நான் வந்து கர்நாடகாலேருந்து தான் பிலாங் பண்ணுறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லவே இல்லை நான் கர்நாடகாலேருந்து தான் பிலாங் பண்ணுன்ட்டு. நான் படித்தது நான் 20 இயர்ஸ் வரைக்கும் நான் கர்நாடகாவில் தான் இருந்தேன். படித்தது எல்லாமே கர்நாடகா தான். ஆனால் வந்து நான் பிறந்தது வந்து தமிழ்நாடு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் முகமது சுஹான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க, இவர் எங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வரேன். நான் இப்போதைக்கு வந்து சென்னையில் இல்லை, அவுட்டரில் வந்திருக்கிறேன். கொஞ்சம் ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு ரூம்குள்ளே இருக்கிறேன், ஒரு லாட்ஜிங்குள்ளே இருக்கிறேன். நான் ஊருக்கு வந்திருந்தேன். ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து வீட்டில் வந்து வீடியோஸ் எடுக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. பிகாஸ் வந்து வீட்டில் பசங்க சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க. அவங்க இருக்கும்போது நான் வந்து வீட்டிலே வீடியோ ஷூட் பண்ண முடியாது. எந்த ஒரு செட்டப்பும் நம்மகிட்டே கிடையாது. என் செட்டப் வந்து சென்னையில் தான் இருக்குது. சென்னையில் தான் நான் வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னை பற்றி தெரியும். நான் வந்து யூடியூப் ஸ்டூடியோ வச்சுருக்கேன். அந்த ஸ்டூடியோ வச்சு தான் நான் வந்து சின்னதாக வீட்லேயே சின்ன ஸ்டூடியோ வச்சுருக்கிறேன். அதில் வச்சு தான் நான் வீடியோவே ஷூட் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த வந்த வீட்டில் வந்து ஸ்டூடியோ இல்லை, பசங்க நிறைய பேர் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால அதில் வந்து நான் வீடியோ எடுக்க முடியாது சொல்லி தனியாகவே நான் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம் புக் பண்ணிக்கிறேன். பொறுமையாகவே நான் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணலாம் சொல்லி இந்த ரூமே நான் புக் பண்ணேன். ஸோ இந்த ரூம் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. இனிமேல் நான் வந்து ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்து இந்த ரூமில் தான் எடுப்பேன். நான் இங்கே 20 days வரைக்கும் இருக்கிற சென்னையிலேருந்து அவுட் சைடு வந்திருக்கேன். 20 days வரைக்கும் இருப்பேன். கொஞ்சம் சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம ஃபேமிலிக்குள்ளே. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே வந்திருந்தேன். 7ஆம் தேதி இங்கே வந்தேன். நான் இது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இனிமேல் ஒரு 4 to 5 வீடியோஸ் வந்து நான் ஷூட் பண்ணது எல்லாமே இந்த ரூமில் தான் பண்ணது இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு டெக் வீடியோஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சேனலில் இந்த வீடியோ போடக்கூடாது. ஆக்சுவலாக நான் ஏன் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு சேனல் தான் வச்சிருக்கிறேன். அந்த vlog சேனல் தனியாக இருந்தால் அதில் சொல்லலாம். ஸோ இது என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இந்த சேனலில் தான் வீடியோஸே பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு போட்டுட்ருக்கிறேன். ஸோ டெக் வீடியோ நான் இனிமேல் இப்போ தான் இந்த ரூம் நான் புக் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, ஒரு vlog ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நிறைய வீடியோஸ் நான் கண்டென்ட் என்கிட்ட இருக்குது. ஆனால் வந்து ஷூட் பண்ண என்னால் முடியல. அதனால தான் நான் இப்போ இந்த ஒரு ரூம் புக் பண்ணேன். இப்போ இந்த ரூம்லேயே நான் வந்து எல்லா வீடியோமே எடுப்பேன். அதே மாதிரி வேறு உங்களுக்கு எதுனா கொஸ்டின் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ண கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து டெம்பர் கிளாஸ் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, ஏர்பாட்ஸ் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் அடுத்து நான் கொடுக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோ போட இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, வேறு வீடியோவில் போடுவேன். இந்த வீடியோவில் மெயினாக என்ன சொல்ல வந்தேன், நான் வந்து கொஞ்சம் வெளியூர் வந்திருக்கிறேன். அதனால தான் வீடியோஸில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் ரீசெண்ட் வீடியோ போட்டு ஒரு 3 to 4 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். வீடியோ கண்டென்ட்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியல என்னால். ஸோ ஓகே, ஒரு ரூம் புக் பண்ணிட்டு அதுலேயே நம்ம வீடியோ ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் இந்த ரூமே புக் பண்ணேன். நம்ம வீடு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே நம்ம வீடு இருக்குது. ஸோ இந்த ரூம் நான் புக் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம வந்து நல்லா வீடியோ பொறுமையாக உட்காந்து ஷூட் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரூம் என்ன காட்டுறேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு ரூமு. இங்கே ஒரே ஒரு பெட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு சின்ன பெட் இருக்குது. இந்த பெட்டில் நம்ம வந்து இன்னொரு ஆள் தூங்கலாம். ஆனால் வந்து நான் இப்போதைக்கு நான் ஒரே ஆள் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். நான் இன்னொரு ஆள் நீங்கள் கூட்டின்னு வர முடியாது. ஸோ அதனால தான் நான் இங்கே வீடியோ ஷூட் மட்டும் தான் பண்ண முடியாது. தூங்குற நைட் இதெல்லாம் வீட்டில் தான் போய் படுப்பேன். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வச்சு தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். பிகாஸ் வந்து நான் ட்ரைபாட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. எனக்கு தெரியாதே 20 days ஹால் பண்ண வேண்டியதாக சொல்லி தெரியாது. அதனால தான் நான் ட்ரைபாட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஒரே ஒரு மைக் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஓகே, மைக் இருந்தாலும் நம்ம வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி நான் மைக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். இங்கேருந்து நம்ம ரூம் வியூ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் நீங்கள், இதுதான் மெயின் ரோடு கைஸ். இது மெயின் ரோடு பார்த்துக்கோங்க. இங்கே கீழே வந்து நான் அங்கே அந்த சைடு கொஞ்சம் போனீங்கன்னா எங்கள் வீடு அங்கே இந்த சைடு தான் இருக்குது. இது நம்ம ஊர், சின்ன ஊர். இது வந்து ஆக்சுவலாக வந்து கர்நாடகா. நான் ஃபோன் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக கர்நாடகா, தமிழ்நாடு கிடையாது. இது கர்நாடகா. நான் வந்து கர்நாடகாலேருந்து தான் பிலாங் பண்ணுறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, எந்த வீடியோவில் நான் சொல்லவே இல்லை நான் கர்நாடகாலேருந்து தான் பிலாங் பண்ணிட்டு. நான் படித்தது நான் 20 years வரைக்கும் நான் கர்நாடகாவில் தான் இருந்தேன். படித்தது எல்லாமே கர்நாடகா தான். ஆனால் வந்து நான் பிறந்தது வந்து தமிழ்நாடு. பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் தான் நான் பிறந்தேன். ஆனால் வந்து பிறந்தோன்னே இந்த சைடு அங்கே அம்மா வந்துட்டாங்க. இது பொழப்பு விஷயமாக வந்திருந்தாங்க. அது ஃபேமிலி மேட்டர்ஸ் எனக்கு தெரியாது டோட்டலாக. ஸோ நான் படித்தது எல்லாமே கர்நாடகா தான் படித்தேன். ஆனால் வந்து வளர்ந்தது எல்லாமே கர்நாடகா தான் வளர்ந்தேன். ஆனால் வந்து சென்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து நான் வந்து 2014 வந்தேங்க. 2014 இது வரைக்கும் நான் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனால் வருஷம் நான் கண்டிப்பாக ஊர் வந்துட்டு இருப்பேன். ஸோ என் ஃபேமிலி பற்றி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா
நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் கூட. நான் இப்போ இது வரைக்கும் நான் யாருக்குமே என் ஃபேமிலி பற்றி என் டீட்டெயில்ஸ்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணல. பிகாஸ் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இன்ன வரைக்கும் கேட்கல. சரி, கேட்காம நம்ம ஏன் சொல்லணுன்ட்டு நான் சொல்லாமல் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக என் ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க, எனக்கு மேரேஜ் ஆயிருக்கா இல்லையா, எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவேன். உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிருக்கா இல்லை சொல்லி நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோசமே மெயினாகவே வந்தேன். சரி, ஓகே, வீடியோ ஷூட் பண்ணிடலான்ட்டு தான் வந்தேன். இன்னொரு விஷயம் கைஸ், என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் என் வீடியோ பார்த்தது வந்து நிறைய பேர் மெமரன் 3 லேயர்ஸ்க்கும் கார்டு, ப்ரொடெக்ஷன் ப்ரோ டெம்பிளாஸ் நிறைய பேர் வந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சென்னையில் இருந்தால் நானே உடனே வந்து புக் பண்ணி டக்குன்னு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். இப்போ நான் அவுட் சைடில் இருக்கிற இருந்தாலும் அவங்க புக் பண்ணுறது எல்லாமே நான் புக்கிங் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். புக்கிங் வாங்கிட்டு நம்ம மார்க்கெட்லேயே நான் வந்து அங்கே சொல்லி வச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி புக்கிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி விட அவங்க போட்டுருவாங்கன்னு சொல்லி. அவங்க போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி ஆகும். ஆனால் வந்து கண்டிப்பாக புக்கிங் வந்து நேற்று கூட 3 பேருக்கு வந்து நான் வந்து புக் பண்ணியிருக்கிறேன். 3 பேருக்குமே போயிடுச்சு. இன்னைக்கு போயிடும்னு நினைக்கிறேன் அவங்க ஊருக்கு. ஸோ உங்களுக்கு வேற என்ன புக்கிங் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணலாம். ஸோ என் சேனலில் வந்து மெயினாகவே ஃபோனை பற்றி கேட்குறவங்க தான் நிறைய பேர் வராங்க. ஸோ என் சேனலில் என்னென்ன வீடியோஸ் வரும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செல்ஃபோன் பற்றி உங்களுக்கு மெயினாக வீடியோ வரும். உங்கள் செல்ஃபோனில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஃபோனில் எக்ஸசைஸ் என்ன எக்ஸசைஸ் வாங்கணுமோ எல்லா எக்ஸசைஸுக்கும் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுவேன். வேறு கொஸ்டின் என்ன ஒரு கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுத்துருவேன். உடனே வந்து அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன். ஸோ கைஸ், இந்த ரிங் லைட் இல்லை, எந்த ஒரு லைட்டும் கிடையாது. இங்கே ஒரு லைட் இருக்கு, அது அவ்வளோ வெளிச்சம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்கு. விண்டோ கிட்ட ஒரு சின்ன பக்கெட் மாதிரி அது வச்சிருக்கு. அதுக்கு மேலே வந்து கிளாஸ் வச்சு அதுக்கு மேலே நான் ஃபோன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட்ல எடுத்துருல எனக்கு தெரியாது. 20 days லேட் ஆகும் சொல்லி எனக்கு தெரியாது. லேட் ஆகும்னு சொல்லி தெரிஞ்சுதான் எல்லா செட்டப்பே எடுத்துன்னு வந்திருப்பேன். நான் வந்து ரிங் லைட்டு ஒரு ட்ரைபாட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பேன். ஸோ அது எல்லாம் ஓகே, சீக்கிரமாக கிளம்பிடுவோன்னு பார்த்தா இங்கே ஒரு சின்ன மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது 2-3, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் சென்னைக்கு. ஸோ ஓகே, ஒரு ரூமே புக் பண்ணிட்டு நம்ம ரூம்லேயே எல்லா வீடியோ ஷூட் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போட்டுடலாம்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தது. ஸோ இந்த வீடியோ சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு எதனா கொஸ்டின் உங்கள் மைண்ட் நினச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.